ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அறிமுக டேரக்டரான சந்தோஷ் ராவணன் டைரக்ஷனில் நம்ம பிரஜின் பத்மநாதன் நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ராஞ்சா படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பழைய வண்ணாரப்பேட்டை படத்தில் ஹீரோவாக ப்ளே பண்ண பிரஜின் பத்மநாதன் அவர் தான் இந்த படத்துலையுமே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அடுத்து இவானா வருண் அப்படின்றவங்க அந்த படத்தில் வந்து ஹீரோயின் ரோலில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் பேனரில் சிவி குமார் அடுத்து சம்பா சிவம் இவங்க 2 பேரும் தான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துடைய டைரக்டர் சந்தோஷ் ராவணன். அதனாலவே நம்ம அந்த படத்தை வந்து நம்பி தேட்டருக்கு போய் பார்க்கலாம். ஏன்னா அவங்களுடைய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்றதுக்கு நிறையவே எஃபர்ட் போட்டிருப்பாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. ரீசெண்டா கூட நம்ம தமிழ் சினிமால அறிமுக டைரக்டர்ஸ் எடுத்த படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பா ஒரு ப்ராமிசிங்கான ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டா அந்த ராஞ்சா படத்துடைய அபிஷியல் மோஷன் போஸ்டரா படத்தரப்புல இருந்து கொண்டு வந்திருந்தாங்க. கண்டிப்பா ஒரு சில பேர் வந்து பார்த்திருப்பீங்க. அப்படி பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துடைய மோஷன் போஸ்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு டிஃபரெண்டான ஜானர்ல அந்த படம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஒரு சஸ்பென்ஸ் லவ் கிரைம் த்ரில்லர் படமா தான் அந்த படத்தை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரஜின் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த படத்துல வந்து இருக்காரு. படத்துல ஒரு மர்டர் ஒன்று நடக்குது. அது எந்த ஒரு எவிடன்ஸும் லூப் ஹோலும் இல்லாம அதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டு போறாரு, கடைசி அந்த மர்டரை பண்ணது யாரு அப்படின்றத நம்ம இன்ஸ்பெக்டரா இருக்கிற பிரஜின் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்றத அந்த படத்துடைய ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஹரி எஸ்ஆர் அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. மோஷன் போஸ்டர்ல வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோருமே நல்லா தான் இருக்கு. படத்துல இன்னமும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா ஃபிட்னஸுமே இந்த படத்துக்கு வந்து இருக்கு. கண்டிப்பா நம்மளோட எதிர்பார்ப்பு அந்த படம் வந்து ஃபுல்ஃபில் பண்ற விதமா இருக்கும். அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஸ்ட்ரீம் மியூசிக் அப்படின்ற ஒரு அபிஷியல் யூடியூப் பேஜ்ல அந்த படத்துக்கான மோஷன் போஸ்டர் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. இருந்தாலும் நான் அதை டிஸ்கிரிப்ஷன்லமே பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நீங்க இந்த ராஞ்சா மூவியோட மோஷன் போஸ்டரை பார்த்திருந்தாலும் உங்களுக்கு அந்த மோஷன் போஸ்டர் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, நீங்க இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.